ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட் டீலர் வெஜிட பேசுகிறேன். என்னடா நேற்று வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து வீட்டில் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் கைஸ். அதனால பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் போட்டு ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருந்தனால எடிட் பண்ணவும் முடியல. ஸோ அதனால தான் வீடியோ போடல. அதனால் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சிருங்க. அதோட பர்சனல் ப்ராப்ளம் வேறு நிறையா இருக்கிறதுனால ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. சரி, ஓகே கைஸ். இதில் அப்பாகலி வீரமனோட எபிசோட் நம்பர் 32 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்கள். அப்படின்னா தான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சாயிக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தவனா அடி பொழந்து எடுத்திருப்பான். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா கேப்டன் சன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருப்பான். அதுதான் யாருன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பார்க்கலாம். கேப்டன் சன் கூட இருந்தவன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு பிரதர் கின்யூ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அது வேறு யாரும் இல்லை, ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட எபிசோடில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மிலிட்ரி மேனை வந்து காப்பாற்றிருப்பான் ஹீரோ. அதில் வந்து இவன் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனாக இருந்திருப்பான், அதாவது மேஜராக இருந்திருப்பான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா லின். அவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வரான். அவனும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு நான் உங்களை மறுபடியும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக இந்த அப்பாக்களை சொல்ல சர்வை ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோட பாஸ் லைஃப்பில் ஒரு ஹீரோவாக இருந்து இறந்து போயிருப்பான். அது வரைக்கும் இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்குது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அவனை பார்த்துட்டு உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா சாயும் ஒரு ஸ்மைல் பண்ணியிருப்பான். அப்போ கீழே அடி வாங்கி கிடந்திருப்பான்ல இருப்பான் பார்த்தீங்கன்னா. அவனை பார்த்துட்டு கேப்டன் சொன்னோம் இவனை யார் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கேட்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் இழுக்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி மேன் வந்துட்டு தம்பி கின்னியும் இது நீ தான் பண்ணியா, நீ தான் அவன் தோள்பட்டையை உடச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவும் ஆமாம் நான் தான் பண்ணேன், அவன் கூட இருந்தவன் மன்னிப்பு கேட்கலன்னா இந்நேரத்துக்கு அவன் செத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி மேனும் பிரதர் கின்னியும் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அடித்தவன் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா, அவனோட நேம் பார்த்தீங்கன்னா சன் யூ, இவனோட அண்ணன் தான் சன் வு. பார்த்தீங்கன்னா இவனோட அண்ணன் தான் இந்த காட்ஸ் எல்லாத்தையும் இவனோட அண்ணன் தான் ஜெங்ஜிங் சிட்டியில் இருக்கிற எல்லா காட்ஸையும் கல்டிவேட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கான். அதோட இவங்க தான் ஜெங்கிங் சிட்டியில் டாப் கிளாஸ் ஃபைட்டர், இவனுக்கு ஒரு சாம்பியன். இவனுக்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை வச்சுக்க வேண்டாம். நான் வேணா உங்களுக்காண்டி பேசி பார்க்குறேன் அந்த கேப்டன் சண்முக கிட்ட, அவர் நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாரு அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். ஹீரோவும் இன்னும் சாம்பியனா, இதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை, உங்கள் கேப்டனோட தம்பி அதுக்கேற்ற மாதிரி திமிரு பிடிச்சவனாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. அப்போ சாய் வந்துட்டு ஹீரோட்டா பிரதர் சாம்பியன்னா என்ன அப்படின்னு கேட்டிருப்பா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, என்னன்னா சாம்பியன்னா என்னன்னு தெரியாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கு சாம்பியன்னா அவங்க தான் எல்லாத்தையோட எல்லா ஹியூமனோட அப்படியே ஸ்ட்ராங்கான ஆளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அர்த்தம் சொல்ல. அதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 66 முடியுது கைஸ். சாப்டர் 67 ஸ்டார்டிங்கில் பார்த்தா நிறைய ஜாம்பிஸ் இருக்கும். அப்போ இதை பார்த்துட்டு அப்படியே பேசுகிறாங்க. இந்த மாதிரி கடுமையான சூழலில் உயிர் வாழ ஒவ்வொரு தலைமுறைக்கும் மக்களும் ஒரு வலிமையான ஒருத்தனை சார்ந்து இருப்பாங்க வேண்டியதாக இருக்கும். அவங்க தான் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்டராக ஒரு சோல்ஜராக மக்களை பாதுகாப்பாங்க. அவங்கள நம்ம சாம்பியன்ஸ் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா சாயுக்கு அப்படியே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சாம்பியன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் அப்புறம் சர்வைவல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு எஃபோர்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு கல்டிவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதோட இவங்க ஏலியன்ஸ் அப்புறம் மியூட்டட் பீஸ்ட் ஜாம்பிக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் ஒரு அகேன்ஸ்டாக இவங்க செயல்படுவாங்க. இந்த சாம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா பவர் அடைய அதிகமான இழப்பை சந்திச்சிருப்பாங்க. அதனால அவங்க மற்றவங்களை வந்து ஈஸியாக ட்ரஸ்ட் பண்ணிட மாட்டாங்க. மற்றவங்க மேலே அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது சாதாரணமாக இருக்காது. அதுக்கு மற்றவங்கள ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் எப்பவும் பார்ப்பாங்க. அதனால கழுத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காலர் மாதிரி ஒரு எலக்ட்ரிக் அதிகத்தனமான ஒரு எலக்ட்ரிக் ஷாக் தரக்கூடிய ஒரு காலரை போட்டுட்ருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் ஸ்லேவ் மாதிரி தான் அவங்க எப்போவுமே அவங்க கூட இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்கிறான். அப்படின்னா தான் அவங்கள வந்து யாரோட பிட்ரேட்லையும் பார்த்திங்கன்னா மாட்டிக்கிடாமல் இந்த துரோகத்தில் வந்து தப்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஈஸியான வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாம்பியன்ஸோட ஒரு டார்க் சீக்ரெட்டாக அவன் ரிவீல் பண்ணுறான். இப்போ இந்த மிலிட்ரி மேன் வந்துட்டு பிரதர் கின்யூ இது எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் டாப் கிளாஸ் இன்ஃபர்மேஷன், ஆனால் உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு அவனு கேட்க. அப்போ சாயம் வந்துட்டு இவன் யார், என்னோட பிரதர் ஆச்சு, இந்த மாதிரி ஜீனியஸோட பிரதராக இருந்தா அவன் இது கூட இல்லாமல் இருந்தா எப்படி, என்னோட தம்பி சரிதானே அப்படிங்கிற மாதிரி அவளுங்க கேட்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பவர் இருக்கலாம், ஆனால் உங்களோட சுதந்திரம் இழந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு ஒரு அடிமை மாதிரி நாய் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல. இதெல்லாம் அந்த கேப்டன் சண்முக கேட்டுட்டு நீங்கள் என்னோடய பிரதரை அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னை இன்சல்ட் வேறு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு கிளியராக ஒரு விஷயத்த சொல்கிறேன், வெறும் சின்ன பசங்களாக வேறு இருக்கீங்க, உங்களுக்கு இது எதுவும் புரியாது. ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு அதோட ரேர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடுது.
இதெல்லாம் பொறுமையாக அவங்களுக்கு சொல்லித்தர முடியாது. இது சோல்ஜர்ஸோட வழினா என்ன அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, சாயிவும் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல், ஓ அப்படியா, இதை இப்படி வேற சொல்கிறீங்களா, ஒரு வீட்டை பூட்டிட்டு அதை காவல் காக்கிற ஒரு நாய் மாதிரி சொல்லலாமா, இல்லை ஒரு பூட்டுன்னு சொல்லலாமா, இல்லை இல்லை நாய் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் கூட அவனை இன்சல்ட் பண்ணுறான். அப்போ கேப்டன் சன்னு இருந்துட்டு, அப்போ இந்த மிலிட்ரி மேனும் சாயு கிட்ட, மிஸ் சாயு ப்ளீஸ் இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டிருப்பான். அப்பா அவளும் பார்த்தீங்கன்னா நிறுத்துறதாவே இல்லை. அப்பா அதெல்லாம் கேட்டுட்டு அந்த சண்முகம் இருந்துட்டு, நீ என்ன நாயினே நேரடியாக சொல்ல வரியா இல்லை மறைமுகமாக சொல்கிறியா, இந்த நாய் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இப்போ காட்டுறேன் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு தயாராக இருப்பான். அப்போ நம்ம மிலிட்ரி மேன் வந்துட்டு, சன் நான் உன்னோட சுப்பீரியர் சொல்கிறேன், உன்னோட சுப்பீரியர் ஆஃபீஸர் சொல்கிறேன், உனக்கு ஆர்டர் போடுறேன், இதை நீ நிறுத்து அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் சன்னு இருந்துட்டு, மேஜர் லின் அதுக்கு பதிலாக நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட தம்பி அவன் காயப்படுத்தியிருக்கான், என்ன அசிங்கப்படுத்தியிருக்காங்க, இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த மேஜர் நின்னும், டேய் உன்னோட தம்பி தாண்டா முதல்ல இவங்ககிட்ட பிரச்சனை எழுத்துருக்கான், அவங்க உன் தம்பிகிட்ட பிரச்சனை இல்லைக்கடா, நீ தாண்டா இப்போ தேவலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு நிறுத்துறா, ஓ மை காட் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அவன் காதலே வாங்குறதில்ல. அவன் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு ஸ்லாஸை போடுறான். சாயும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து மிரண்டு போயிடுறா. அப்போ அவன் இருந்துட்டு இதுலேருந்து டாச் பண்ணிவிட்டு, ஓ நீ தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான நாயா, உன்னை கொஞ்சம் நான் ஸ்லோவாக போயிருந்தா என்ன, நீ கண்டிப்பாக என் காதை வெட்டி போட்டிருப்ப அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லியிருப்பா. இது எப்படி, இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு பொண்ணு அதுவும் ஒரு சின்ன பொண்ணு எப்படி தப்புச்சா, நான் அவள் அசைகிறத பார்த்தேன், அவளை கட் பண்ணேன், ஆனால் எப்படி இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ அவன் பின்னால் வந்திருப்பான். வந்துட்டு, நான் போனால் போதே விடலாம் பார்த்தேன், ஆனால் நான் இருக்கும்போதே என்னோடய தங்கச்சி அட்டாக் பண்ணிட்டேன், நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிவில்லே ஒரு அட்டாக்கை போட அப்படியே அரைஞ்சு விட்டுருப்பான் சிவிலில். அந்த கேப்டன் வந்துட்டு சன்னு வந்துட்டு பறந்து போய் விழுந்திருப்பான். விழுந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு மற்ற சோல்ஜரும், போச்சு இங்கே என்ன நடக்குன்னு தெரில, எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, விழுந்த சன்னுவும் திரும்ப அப்படியே எந்திரிச்சிருப்பான். எந்திரிச்சு கத்தி எடுத்துட்டு சாவுடான்னு சொல்லிட்டு வெட்ட வர, ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை கையில் பிடிச்சிட்டு, நாட் பேட் அப்படின்னு அவன் சொல்ல, இந்த கேப்டன் சன்னுவும், எப்படி அவன் இப்படி இதை பிடிச்சான், இந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்காக இருக்கானா, என்னை விட அவன் எந்த அளவுக்கு தான் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு நினைக்க, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனோட ஒயிட் ஃப்ளேம்ங்கிற இன்சின்ரேட் எபிலிட்டியை யூஸ் பண்ண, அப்போ அதை முதலே சுதாரிச்சிருப்பான். இந்த சுதாரிச்சுட்டு அதுலேருந்து இந்த கேப்டன் சன்னும் அப்படியே தப்பிக்கிறான். தப்பிச்சுட்டு, இது வெறும் நெருப்பு தான், நான்லாம் இந்த மாதிரி நெருப்புலாம் பார்த்து வைப்பதில்ல, என்ன நினச்சிங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள பார்த்துட்டு நினச்சிட்டு, இது வெறும் ஆர்டினரி ஃபயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே பல்ல கடிச்சிருப்பான். ஏன்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவனும் பல்ல கடிக்க, அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 67 முடியுது. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பாய் கைஸ்.